உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எக் லாலிபாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம எக் லாலிபாப் செய்யறதுக்கு நான் 4 முட்டை வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். இது நல்லா ஒரு 3-4 நிமிஷம் வெந்தா சரியா இருக்கும். அந்த அளவு போட்டுக்கோங்க. இப்ப நல்லா தண்ணி முழுக வேக வச்சு எடுத்துட்டு இதை நல்லா அப்படி தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு தேவையான வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்ப நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 4 முட்டை அப்படின்றனால இந்த அளவு சரியா இருக்கும். இப்ப இதை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் சரியா இருக்கும் அந்த முட்டையோட சேர்த்து பிசைஞ்சு செய்யும் போது. இப்ப இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறிட்டு அதையும் இதே மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த 4 முட்டையும் நம்ம இந்த கேரட் சீவரதை வச்சு நல்லா அப்படி துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க எல்லா 4 முட்டையும். இப்ப எல்லாத்தையும் துருவி எடுத்துட்டு வந்தாச்சு பாருங்க. இப்ப இதுக்கு தேவையான மசாலெல்லாம் இதுல சேர்ப்போம். இப்ப இந்த இஞ்சி துண்டு சின்னதா எடுத்து அதேலயே நல்லா இது மாதிரி சீவிக்கங்க. இப்ப இந்த ஒரு 4-5 பூண்டு பல் அதே மாதிரி தோல் உரிச்சு எடுத்து அதையும் இதே மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா அப்படி சீவிட்டு இதுக்கு தேவையான இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதையும் இதுல சேர்த்துக்கிறோம். இப்ப இதுல கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த வாசத்துக்கு நல்லா இருக்கும் இது கூட சேர்க்கும் போது. இப்ப அது ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு அது கரெக்டா இருக்கும். மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூட கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்ப இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. காரமும் உப்பும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா இப்படி ஒண்ணு சேர பிசைஞ்சுக்கோங்க. இந்த வெங்காயம் ஈரத்திலேயே அந்த முட்டை நல்லா சாஃப்டா பிசைஞ்சு வந்துடும். இதை நல்லா கையில இருக்க பிடிச்சி பிசைங்க. அப்பதான் நல்லா ஒன்னா சேர்ந்து கரெக்டா வரும். அப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு இப்படி பிடிச்சு பாருங்க. உங்களுக்கு கையில நல்லா இந்த மாதிரி பிடிக்க வருதான்னு. உங்களுக்கு அப்படி பிடிக்க வரல அப்படின்னாக்கா இது கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவோ இல்ல மைதா மாவோ சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து கையில இப்படி பிடிக்கும் போது கரெக்டா அப்படி பிடிக்க வருது. அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு இப்படி பிடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கையில சின்ன சின்ன உருண்டையா அப்படி உருட்டி வச்சுக்கோங்க. ஒரே சைஸா அப்படி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எந்த சைஸ் உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டிக்கோங்க. ஒரே அளவா இருந்துச்சுன்னா பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனாலதான் இது சாயந்தரம் ஈவினிங்ல செய்யும் போது நல்லா இருக்கும் சின்ன பசங்களுக்கு சாப்பிட. இப்ப இது மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அதை நம்ம டிப் பண்ணி போடுறதுக்கு ஒரு முட்டை இந்த மாதிரி ஒரு கிண்ணில போட்டுட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. நல்ல ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. வெள்ளைக்கருவும் இந்த மஞ்சள் கருவும் ஒன்னா சேர்ற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. இந்த அளவு அடிச்சு எடுத்துக்கிட்டு அதுல டிப் நம்ம வந்து அது மேல போட்டு எடுக்கிறதுக்கு
பிரெட் க்ரம்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் நல்லா அதை இது பண்ணி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் இப்படி அமுத்தி ஒட்டி எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா இருக்கும், பொரிச்சு எடுக்கும்போது சாப்பிட நல்லா இருக்கும். இந்த மாதிரி அதை சேர்த்து இப்படி நல்லா அமுத்தி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒட்டும். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் திருப்பி யூஸ் பண்ண முடியாதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்படி இந்த முட்டையை இதில் நல்லா இந்த மாதிரி நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு திருப்பி இந்த இதில் போட்டு நல்லா இப்படி போட்டு அமுத்தி எடுத்துக்கோங்க. நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா இருக்கும், பிரிஞ்சு வராது. அப்போ தான் அந்த முட்டையெல்லாம் இப்படி நல்லா கொஞ்சம் இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு இந்த மாதிரி போடுங்க. நல்ல எண்ணெய் கொதிச்சதும் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா கொஞ்சம் இதாகும். ஏன்னா முட்டை வெந்த இதான் மேல் லேயர் இதானா போதும். அதனால கொஞ்சம் பார்த்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த மசாலா வாசம் போகிற அளவுக்கு வேக வைக்கிறோம், அவ்வளோதான். மெல்ல இப்படி திருப்பி விடுங்க. இந்த மாதிரி ரெண்டும் இந்த மாதிரி கலர் வரும்போது எடுத்தா போதும். ரொம்ப தீஞ்ச மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு இருந்தால் சரியா இருக்கும். இப்போ நம்மளுக்கு எக் லாலிபப்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி டூத் பிக் இருந்துன்னா இப்படி குத்தி வச்சுட்டு இப்படி டொமேட்டோ சாஸில் இப்படி டிப் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.